ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால் இந்த ஆராதனை வேளைக்கு உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம். நம்முடைய தேவாதி தேவன் நம்மை விட்டு விலகாத தேவன், ஒரு நாளும் ஒரு நொடி பொழுது நம்மை விட்டு விலகாத தேவன். நம்முடைய வாழ்க்கையினுடைய எல்லா பகுதிகளிலும் எல்லா நேரங்களிலும் அவர் நம்மோடு கூட கடந்து வருகிற தேவனா இருக்கிறார். அவருடைய கிருபை மாறாதது. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றும் உள்ளது. ஆமென். அவருடைய இரக்கம் மாறாதது. நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் கர்த்தருடைய சுத்த கிருபையே. அவருடைய கிருபை, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. ஆமென். அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அவர் நம்மேல் வைத்த இரக்கம் பெரியது, அவர் நம்மேல் வைத்த காருண்யம் பெரியது, அவர் நம்மேல் வைத்த கிருபை பெரியது. அந்த கிருபை நம்மை ஒவ்வொரு நாளும் வழி நடத்துகிறது. அந்த கிருபை நம்மை ஆற்றி தேற்றுகிறது. அந்த கிருபை நம்மை பாதுகாக்கிறது. அந்த கிருபை நமக்கு ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் கொண்டு வருகிறதா இருக்கிறது. மலைகள் விலகி போகலாம், பர்வதங்கள் பெயர்ந்து போகலாம், அவர் நம்மேல் வைத்த அன்பு, அவர் நம்மேல் வைத்த கிருபை மாறாதது. இந்த அன்பின் தேவனை நாம் பாடி கொண்டாடுவோமாக. மலைகள் விலகி போகலாம். பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். எனக்காக ஜீவன் தந்த இரட்சகர், என் வாழ்வில் என்று போதுமானவர். எனக்காக ஜீவன் தந்த இரட்சகர், என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை,
யெகோவா நம்ம மேய்ப்பரான தேவன். சங்கீதம் 23 சங்கீதம் 1 வாசிக்கிறோம், கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரில் என்னை கொண்டு போய் விடுகிறார். ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளை, ஒருவேளை நீங்க தேவையோடு கூட இருக்கலாம். அவர் உங்கள் தேவைகளை சந்திக்கிற நல்ல மேய்ப்பரானவர். அவர் யெகோவா ரூவா என்று சொல்லி நீங்க கர்த்தரை பாடி ஆராதிக்கும் பொழுது உங்கள் தேவைகள் அற்புதமாய் சந்திக்கப்படும். உங்கள் தேவைகள் அதிசயமாய் சந்திக்கப்படும். உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை நீங்கள் துதிப்பீர்கள். நீங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை. பிலிப்பியர் 4 வாசிக்கிறோம் 19 என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். அவருடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகளை நிறைவாக்குற தேவன். ஒருவேளை பிள்ளைகளுடைய படிப்புக்கான தேவைகள் இருக்கலாம், இந்த குடும்பத்தை நடத்துவதற்கான தேவைகள், ஊழியர் தேவைகள் இருக்கலாம். தேவை நிமித்தமாக நீங்கள் கலங்கி போயிருக்கிறீர்களா? அவர் உங்கள் தேவைகளை சந்திக்கிற நல்ல மேய்ப்பரானவர். உங்களை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து உங்களுடைய வாழ்க்கையில் உங்கள் தேவைகளை சந்தித்து உங்களுக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் அருள் செய்ய அவர் வல்லமையுள்ள தேவனாய் அவர் இருக்கிறார். அவர் நம்முடைய யெகோவா ராஃபா. அவர் நமக்கு சுகத்தை கொடுக்கிற தேவனா இருக்கிறார். ஒருவேளை நீங்க பலவிதமான வியாதிகள்னால நீங்க கஷ்டப்பட்டு கொண்டிருந்தீங்கனாலும் அவர் உங்களுக்கு சுகத்தை கொடுக்கிற தேவனா இருக்கிறார். யெகோவா ராஃபா, அவர் சுகத்தை கொடுக்கிற தேவன். நீரே என் பரிகாரி என்று சொல்லி நீங்கள் கர்த்தரை பாடும் பொழுது நிச்சயமாவே நீங்கள் சுகத்தை பெற்றுக் கொள்கிறீர்கள். அவருடைய தழும்புகளால் அவர் உங்களை சுகமாக்குற தேவனா இருக்கிறார். அவரே நம்முடைய வாழ்க்கை நம்பிக்கையான தேவன். நம்முடைய எதிர்காலம் இயேசு கிறிஸ்து. நம்முடைய எதிர்காலம் நம்முடைய அன்பப்பா இயேசு கிறிஸ்து. அவரை நிச்சயமாவே நீங்கள் பாடி இந்த பாடலை பாடி ஆராதிக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அதிசயங்களை பெற்று அனுபவிப்பீர்கள். தேங்க்யூ ஃபாதர். உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா,
சர்வ வல்லவர் உம்மை போல் வேறு தேவனில்லை. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. என்னை அழைத்தவரே நீர் உண்மை உள்ளவரே. என்னை அழைத்தவரே நீர் உண்மை உள்ளவரே. நீர் நல்லவர் சர்வ வல்லவர் உம்மை போல் வேறு தேவனில்லை. நீர் நல்லவர் சர்வ வல்லவர் உம்மை போல் வேறு தேவனில்லை. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. என்னை மறுரூபமாக்கிடும் உந்தன் மகிமையில் சேர்த்திடும். என்னை மறுரூபமாக்கிடும் உந்தன் மகிமையில் சேர்த்திடும். நீர் நல்லவர் சர்வ வல்லவர் உம்மை போல் வேறு தேவனில்லை. நீர் நல்லவர் சர்வ வல்லவர் உம்மை போல் வேறு தேவனில்லை. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. Thank you Lord. ரீலடம ரஷகலர தடரபு லிபடரலரடரபு. ஆமென். பாவியாக இருந்த நம்மை அவர் தம்முடைய பரிசுத்த பிள்ளையாய் மாற்றினார். அவர் தம்முடைய சொந்த ரத்தத்தை நமக்கு ஈந்து அவருடைய பிள்ளையாய் நம்மை மாற்றினார். எவ்வளவு பெரிய பாக்கியம்! நாம் அவருடைய பிள்ளைகளாய் இருப்பது அவருடைய பெரிய கிருபையே. இந்த கிருபைக்காய் நன்றி சொல்லுவோம். தேங்க்யூ ஃபாதர். பரிசுத்த பிள்ளைகள் என்ற அங்கீகாரத்தை நம்மளுக்கு கொடுத்த தேவனுக்கு நாம் நன்றி சொல்லுவோம். தேங்க்யூ ஃபாதர். தேங்க்யூ எஸ்அப்பா. நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் 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 அப்பா. ஒருவேளை நாம் உண்மை இல்லாதவர்களாய் இருந்தாலும் அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். உங்களை அழைத்தவர் உண்மையுள்ள தேவன். அவர் உங்களை நடத்துவார். ஒருவேளை ஊழியத்தின் பாதைகளில் கடினமான ஒரு பாதையினுடைய நீங்கள் போய் கொண்டிருந்தாலும் உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். அவர் உங்களை கைவிட மாட்டார். உங்கள் வாழ்க்கையின் பாதைகளில் உங்களை அழைத்த தேவன் அவர் உண்மையுள்ள தேவன். உங்கள் திருமண வாழ்க்கையில் அவர் உண்மையுள்ள தேவன். அவர் உங்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை அவர் செய்கிறார். அவருடைய பிள்ளை, அப்பா நான் உங்க பிள்ளை வந்திருக்கிறேன் என்று நீங்கள் சொல்லும் பொழுது, அவரை நீங்க ஒவ்வொரு முறையும் அப்பாவாய் பார்க்கும் பொழுது அவர் சொந்த பிள்ளையாய் பார்த்து உங்களுக்கு வேண்டிய எல்லா நன்மைகளையும் செய்கிறார். அவர் A to Z எல்லா நன்மைகளையும் செய்கிறார். பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்லவைகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரமபிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானவர்களை கொடுப்பது எவ்வளவு நிச்சயம். ஆமென். பொல்லாதவர்களாகிய நாமளே நம்ம பிள்ளைகளுக்கு நல்லவைகளை கொடுக்க அறிந்திருக்கிறோம். பிள்ளைகள் மீனை கேட்டால் மீனை தான் கொடுப்போம். நம்முடைய தேவா தேவன் நமக்கு நன்மையான ஈவுகளை கொடுக்கிறார். ஏனென்றால் அவருக்கு நமக்கு நன்மை செய்வது மாத்திரம்தான் அவருக்கு தெரியும். தீமை ஒன்றும் அவரிடத்திலிருந்து வருவதில்லை. எந்த நன்மையும் ஜோதிகளின் பிதாவாகி அவரிடத்திலிருந்து கடந்து வருகிறது. ஒருவேளை ஒரு நன்மைக்காக நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பீர்கள் என்றால் கர்த்தர் சொல்லுகிறார், ஒரு நன்மை அல்ல, உனக்கு ரெட்டிப்பான நன்மையை தருகிறேன், ரெட்டிப்பான நன்மையை தருகிறேன், இன்றைக்கே தருகிறேன் என்று உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். நாம் நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்கிறதற்கும் அவர் அதிகமாய் கிரியை செய்கிறது. தேங்க்யூ ஜீசஸ். என்னை அழைத்தவர் நீர் உண்மையுள்ளவர் ஆண்டவரே. எத்தனையோ முறை நாம் உண்மை இல்லாதவர்களாக இருக்கிறோம். ஆனாலும் அவர் நம்மை விட்டு விலகாதபடி, நம்மை கைவிடாதபடி அவர் உண்மையுள்ளவராயிருந்து அவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள் ஒவ்வொன்றையும் அவர் நிறைவேற்ற வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை நீங்கள் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர் என்று யோபு 42 வாசிக்கிறோம். நீங்க சொல்லுங்க, தேவனே உம்மால எல்லாம் செய்ய முடியும். என்னுடைய வாழ்க்கையினுடைய எல்லாவற்றையும், எல்லா நன்மையான காரியங்கள் நீங்க செய்ய முடியும் அப்பா.
என்று சொல்லி நீங்கள் தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர் என்று நீங்கள் அவரை சொல்லும் பொழுது, நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உங்களால முடியுமப்பா. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Thank you அப்பா. ஸ்தோத்திரம். அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே சோதிக்கப்படுவர்களுக்கு உதவி செய்ய வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். ஒருவேளை என் வாழ்க்கை முழுசும் சோதனை தான், ஒரு சோதனை மாற்றி அடுத்த சோதனை வருதுன்னு சொல்லி கொண்டிருக்கிறீர்களோ, அவர் சோதனையின் விழா போன அப்படினால உங்களுக்கு வெற்றியை தர, சோதனைகளிலிருந்து வெற்றியை தர அவர் வல்லமையுள்ள தேவனா இந்த வேளையில கடந்து வந்திருக்கிறார். ஆமேனப்பா. சோதிக்கப்படுகிற எனக்கு நீர் உதவி செய்ய வல்லமையுள்ள தேவன் என்று நீங்கள் சொல்லும் பொழுது அவர் சோதனையிலிருந்து உங்களுக்கு விடுதலை கொடுக்கிறார். தேங்க்யூ ஜீசஸ். அவர் முற்றுமுடிய நம்ம ரட்சிக்க வல்லமையுள்ள தேவன் என்று எபிரேயர்ல வாசிக்கிறோம். முற்றுமுடிய நம்ம ரட்சிக்க வல்லமையுள்ள தேவன், உங்களை துன்பங்களிலிருந்து ரட்சிக்க வல்லமையுள்ள தேவன், உங்களை வியாதிகளிலிருந்து ரட்சிக்க வல்லமையுள்ள தேவன், உங்களை அழுத்திக் கொண்டிருக்கிற மன அழுத்தங்களிலிருந்து அவர் விடுவிக்க வல்லமையுள்ள தேவன். தேங்க்யூ ஃபாதர். உங்களுடைய எல்லா இல்லாமைகளிலிருந்தும் அவர் விடுவிக்க வல்லமையுள்ள தேவன், உங்களுடைய வறுமையிலிருந்து, உங்களுடைய கஷ்டங்களிலிருந்து அவர் உங்களை விடுவிக்க வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். என்றைக்கு இந்த கஷ்டம் மாறும், என் வாழ்க்கை முழுவதும் இந்த கஷ்டம் என்னை தொடர்ந்து கொண்டிருக்கிறது என்று கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீர்களோ, கஷ்டங்களை மாற்றுகிறார். அவர் உங்களுக்கு ஐஸ்வர்யத்தை தருகிறார். ஐஸ்வர்யம் கடமும் அவராலே உங்களுக்கு வருகிறது. தேங்க்யூ. உங்கள் கஷ்டம் மாறுகிறது, உங்கள் கவலைகள் மாறுகிறது, உங்கள் பிள்ளைகளை குறித்து நீங்கள் வைத்திருக்கிற கவலைகள் மாறுகிறது. உங்களுக்கு நல்ல வேலைகளை கொடுக்கிறார், உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார், உங்களை மேன்மையாய் வைக்கிறார். சகல ஜனங்களை பார்க்கிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். தேங்க்யூ. ஒவ்வொரு பேரண்ட்ஸுக்கும், ஒவ்வொரு தகப்பனுக்கும் என்ன ஆசைனா, என் பிள்ளை மேன்மையாக வரணும், என் பிள்ளை எல்லாரை காட்டிலும் மேன்மையாக வரணும். ஆமேன். நம்முடைய பரம தகப்பனுக்கும் அதுதான், அவருக்கும் ஆசை, என் பிள்ளை சகல ஜனங்களை பார்க்கலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கணும். ஆமேன். தேங்க்யூ ஃபாதர். உபாகம் 28:1 வாசிக்கிறோம், கர்த்தருடைய பூமியில் உள்ள எல்லா ஜாதிகளும் மேன்மையாய் வைப்பார். ஆமீன். கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் உங்களை மேன்மையாய் வைக்க அறிந்திருக்கிறார். ஆமேன். உன்னை அவர்கள் கண்கள் முன்பாக மேன்மைப்படுத்துவேன் என்று யோசுவாவுக்கு வாக்குத்தத்தம் பண்ணுகிறேன். இந்த வேளையில் உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். உங்களை பகைக்கிறவர்கள் கண்களுக்கு முன்பாக அவர் உங்களை மேன்மைப்படுத்துகிறார். உங்களை அற்பமாக எண்ணுகிறவர்கள் கண்களுக்கு முன்பாக அவர் உங்களை மேன்மைப்படுத்துகிறார். என் வாழ்க்கை முழுசுமே தோல்விதான், இப்பொழுது அவன் செய்ய போற காரியமும் தோல்வியாத முடியும் என்று சொல்லுகிறார்களோ, கர்த்தராகிய தேவன் அவர்கள் சொல்லுகிற அந்த காரியம் நடப்பதில்லை. அதற்கு பதிலாக அவர் உங்கள் பேரை பெருமைப்படுத்துகிறார். உன் பேரை பெருமைப்படுத்துவேன், உன்னை மேன்மைப்படுத்துவேன், உன்னை அற்பமாக எண்ணுகிறவர்களுக்கு முன்பாக, உன்னை தாழ்வாய் பேசுகிறவர்களுக்கு முன்பாக, உன்னை ஏளனமாய் உன்னை கை விட்டு சிரிக்கிறவர்களுக்கு முன்பாக உன் பேரை பெருமைப்படுத்துவேன், உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்று கர்த்தர் இந்த வேளையில் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். நீங்கள் பண்ணுற பிஸ்னஸில் கர்த்தர் உங்களோடு கூட நடந்து வருகிறார். உங்கள் பிஸ்னஸை ஆசீர்வதிக்கிறார், வேலையை ஆசீர்வதிக்கிறார். நீங்கள் வீடு கட்டுவதற்காக நீங்கள் தொடங்கியிருக்கிற காரியத்தை ஆசீர்வதிக்கிறார். இந்த வீட்டை நீங்கள் நல்லபடியாக கட்டி முடிப்பதற்கு, ஒரு அழகான வீடை கட்டி முடிப்பதற்கு அவர் உங்களுக்கு கிருபை கொடுக்கிறார். இனி எதெல்லாம் வாட் யூ ஹவ் ஸ்டார்டட் இன் யுவர் லைஃப், பை ஹிஸ் கிரேஸ் யூ வில் ஃபினிஷ் இட் வெரி சூன். He will meet your needs in an amazing way because he is the God of wonders. Thank you. அதிசயங்களை செய்கிற தேவன் நீரே என்று சொல்லி இயேசப்பாவை நீங்கள் சொல்லும் பொழுது, அவரை பாடும் பொழுது நிச்சயமாகவே அதிசயங்களை பெற்றுக்கொள்வீர்கள். தேங்க்யூ ஃபாதர். நன்றி இயேசப்பா. உங்கள் அன்பிற்காய் நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நாங்கள் ஆராதிக்கிறோம் அப்பா. தேங்க்யூ ஃபாதர். தேங்க்யூ இயேசப்பா. நன்றி அப்பா, நன்றி, நன்றி கர்த்தாவே. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா,
உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. உங்கள் கற்பத்தின் கனியை அவர் ஆசீர்வதிக்கிறார். அவர் உங்கள் வயிற்றில் இருக்கிற குழந்தையை ஆசீர்வதிக்கிறார். ஒரு சுகமான குழந்தையை, ஒரு ஆரோக்கியமான குழந்தையை, ஒரு அழகான குழந்தையை நீங்கள் இயேசுவின் நாமத்தில் பெற்றெடுப்பீர்கள். தேங்க்யூ ஃபாதர். நன்றி இயேசப்பா, நன்றி. நீர் நல்லவர், நல்லவர். கர்த்தர் நல்லவர், ஒரு கிருபை என்றும் உள்ளது. தேங்க்யூ ஃபாதர். நீர் நல்லவர் என்று சொல்லி கர்த்தரை நீங்கள் துதிக்கும் பொழுது நிச்சயமாகவே அவர் நல்லவராய் உங்கள் வாழ்க்கையில் கடந்து வருகிறார். தேங்க்யூ ஃபாதர். எப்பொழுதுமே உங்களுக்கு நல்லவர். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் சகலமும் நன்மைக்கு எதுவாகவே நடக்கிறது. நடக்கிற காரியங்கள் தீமையை போல தெரிந்தாலும் it will end with goodness. அது நன்மைக்கு எதுவாக தான் உங்களை நடத்தி கொண்டிருக்கிறார். தேங்க்யூ ஃபாதர். நன்றி இயேசப்பா. நீங்கள் என் மேலே வச்ச அன்பு பெரிது இயேசப்பா. நீங்கள் என் மேலே வச்ச கிருபை பெருசு இயேசப்பா. உங்கள் பிள்ளையா என்னை மாற்றினீங்களே, நன்றி நன்றி. நீர் நல்லவர், சர்வ வல்லவர். தேங்க்யூ ஜீசஸ். உமக்கே மகிமையப்பா. நன்றி கர்த்தாவே. ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. நீரே என் தஞ்சம், நீரே என் கோட்டை, நீரே என் ரட்சகர், நீரே ராஜா, நீரே என் தஞ்சம், நீரே என் கோட்டை, நீரே என் ரட்சகர், நீரே ராஜா. நான் உம்மை தேடுவேன் நாள் முழுதும், நான் உம்மை சேவிப்பேன் வாழ்நாளெல்லாம். எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. நான் உம்மை தேடுவேன் நாள் முழுதும், நான் உம்மை சேவிப்பேன் வாழ்நாளெல்லாம். எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. இயேசுவே ராஜா, இயேசுவே தேவன், இயேசுவே மீட்பர், இயேசுவே. நான் உம்மை தேடுவேன் நாள் முழுதும், நான் உம்மை சேவிப்பேன் வாழ்நாளெல்லாம். எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. இயேசுவே ராஜா, இயேசுவே தேவன், இயேசுவே ராஜா, இயேசுவே. தேங்க்யூ. அவரே தஞ்சமானவர், சிறுமைப்பட்டவனுக்கு அவர் அடைக்கலமானவர், நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர். சிறுமைப்பட்டு போயிருக்கிற உங்களுக்கு அவரே அடைக்கலமானவர். நெருக்கப்படுகிற நேரங்களில் அவரே தஞ்சமா இருக்கிறார். ஒருவேளை மனிதர்களால் நீங்கள் புறக்கணிக்கப்பட்ட நிலைமையில் இருக்கலாம். உறவினரிடத்துல போய் நீங்கள் தஞ்சம் கொடுப்பார்கள் என்று நீங்கள் அவர்களிடத்தில் தஞ்சம் புகழ நீங்கள் அடைய இருக்கலாம். அவர்கள் உங்களை நிராகரித்து இருக்கலாம். நல்ல அன்பின் தகப்பன் உங்களை நிராகரிக்க மாட்டார். He will never reject you. He will never abandon you. Thank you, Father.
அவரே உங்களுக்கு தஞ்சமானவர். அவரே நமக்கு தஞ்சமானவர். எல்லா நேரங்களிலும், நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர். ஒருவேளை உலகம் நம்மளை நல்லா இருக்கிறப்ப வா நான் அவனை பார்த்துக்கிறேன்னு சொல்லும். நம்மளுக்கு வியாதிகள் கஷ்டங்கள் வந்தா நம்மளை கண்டுக்கிற மாட்டாங்க. ஆனால் நம்ம ஏசப்பா அப்படிப்பட்டவர் அல்ல. அவர் நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர். உங்கள் தேவைகளை சந்திக்கிறார். உங்களுடைய குடும்பத்தின் தேவைகளை அவர் சந்திக்கிறார். உங்களுடைய வாடகை பண தேவைகளை அவர் சந்திக்கிறார். உங்களுக்கு புதிய வீடுகளை கொடுக்கிறார். நம்ம மேல் இருக்கிற வாக்குத்தத்தம் என்ன? வீடுகளை கட்டி அவைகளில் குடியிருப்பீர்கள். Not a single house, multiple house. We will have a multiple houses because this is the promise of God. He is able to fulfill our promise. Thank you, Father. He is able to fulfill His promise upon us. Thank you, Jesus. நன்றி இயேசப்பா. நன்றி. வாக்குத்தத்தம் பண்ண தேவன், நீர் உண்மையுள்ள தேவன். நீரே எங்களுக்கு தஞ்சமானவர். கர்த்தரை தேடும் பொழுது அவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவிடாது என்று சங்கீதம் 34 வாசிக்கிறோம். ஆமென். கர்த்தரை தேடுகிற உங்களுக்கு, இரவும் பகலும் கர்த்தரை தேடுகிற உங்களுக்கு ஒரு நன்மையும் குறைவிடாதபடி அவர் உங்கள் வாயை நன்மையினால் நிரப்புகிறார். உங்கள் உதடுகளை கெம்பீர சத்தத்தினாலும் நகைப்பினாலும் உங்கள் வாயை நிரப்புகிறார். உங்களுடைய எல்லா இல்லாமைகளையும் அவர் சரியாக்குகிறார். தேங்க்யூ ஃபாதர். நீங்கள் போகிற பாதைகள் எல்லாம் நெய்யாய் பொழிகிறது. தேங்க்யூ இயேசப்பா. ஒரு முறை இந்த பாடலை நாம் பாடி இந்த ஆராதனை நிறைவு செய்வோமாக. நீரே என் தஞ்சம், நீரே என் கோட்டை, நீரே என் ரட்சகர், நீரே ராஜா. நான் உம்மை தேடுவேன் நாள் முழுதும், நான் உம்மை சேவிப்பேன் வாழ்நாளெல்லாம். எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. இயேசுவே ராஜா, இயேசுவே தேவன், இயேசுவே மீட்பர், இயேசுவே, இயேசுவே ராஜா, இயேசுவே தேவன், இயேசுவே மீட்பர், இயேசுவே. இந்த ராஜா உங்க நடுவில் வந்திருக்கிறார். மகளே பயப்படாதே, நீ வேண்டிக் கொண்டபடியெல்லாம் நான் செய்வேன் என்று சொல்கிறார். இந்த ராஜாவை நீங்கள் எந்த நேரத்துலையும் அவரை போய் நீங்கள் பார்க்க முடியும், அவரை தரிசிக்க முடியும், அவரிடத்தில் உங்கள் பிரச்சனைகளை சொல்ல முடியும். அன்றைக்கு எஸ்தர் ராஜாவை பார்க்க போகும் பொழுது அவர் ராஜா பொர்சுக்கு போல நீட்டினால் ஒழிய யாரும் ராஜாவை பார்க்க முடியாது. ராஜாவை பார்ப்பது அவ்வளவு எளிதான காரியம் இல்லை. ஆனால் அவரை நாம் எந்த நேரத்திலும் அவரை தரிசிக்க முடியும். அவர் எப்பொழுது நம்மளுக்கு உதவி செய்ய ஆயத்தமாக இருக்கிறார். எப்பொழுது நம்ம நன்மை செய்ய ஆயத்தமாக இருக்கிறார். அந்த ராஜா அவங்களுடைய வாழ்க்கையில கடந்து வருகிறார். நீரே ராஜா என்று சொல்லி அவரை ஆராதிக்கும் பொழுது இந்த ராஜா உங்களுக்கு பல நன்மைகளை கொடுக்கிறார், வெகுமானங்களை கொடுக்கிறார், நன்மைகளை கொடுக்கிறார், ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். நீ என்னுடைய ராஜகுமாரத்தி என்று சொல்லி உங்களை அரவணைத்துக் கொள்கிறார். நீ ராஜகுமாரர் என்று சொல்லி உங்களை அரவணைத்துக் கொள்கிறார். உங்கள் தேவைகளை சந்திக்கிறார். உங்களை அற்புதமாய் ஆச்சரியமாய் வழிநடத்துகிறார். நீரே நிலையத்தின் ராஜா ஆண்டவரே,